வணக்கம் நாகை மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0 மெகாஹெர்ட்ஸ். இது நம்ம ரேடியோ நாகை ரேடியோ. இன்றைக்கி நம்ம பொதுமக்கள் நேரலை நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு மனிதரை தாங்க பார்க்க வந்திருக்கோம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம சுற்றுச்சூழல் துறையில் மாவட்ட தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் திரு முத்தமிழ் ஆனந்தன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, இப்போதைக்கு இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு பெருசாக பிடிக்கிறது இல்லை. சும்மா அப்படியே குடிக்கிறாங்க. குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட குப்பை தொட்டியில் போடாமல் அப்படியே வெளியில் போட்டு போயிடுறாங்க. இந்த விழிப்புணர்வை பற்றி நீங்கள் என்ன மக்கள்கிட்ட சொல்ல எனக்கு ஆசைப்படுறீங்க? முதல்ல நான் என்னை பற்றி ஒரு வரி சொல்லிடுறேன். நாகை மாவட்டத்தினுடைய தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இது சுற்றுச்சூழல் துறையிலிருந்து 125 பள்ளிக்கூடங்களில் நாகை மாவட்டத்தில் இது செயல்பட்டுருக்கு. இந்த என்எஸ்எஸ் என்சிசி போல் என்ஜிசின்னு இந்த செயல்பட்டுருக்கு. இதில் ஏன் இந்த திட்டத்தை இந்த விழிப்புணர்வு இந்த என்ஜிசி அப்படிங்கிற இந்த தேசிய பசுமைப்படையை கல்லூரி லெவல்லையோ அல்லது பாலிடெக்னிக் இது மாதிரி நிறுவனங்கள்லையோ இல்லை, அதை செயல்படுத்தலை. 9th 8th 9th 10th பசங்களுக்கு மட்டும்தான் இதை செயல்படுத்துகிறாங்க. ஏன்னா யார் இதை உள்வாங்கி செயல்படுத்துவான்னு பார்த்தாங்க. இப்போ ஒரு கல்லூரி மாணவர்கிட்ட போய் ஒரு பிளாஸ்டிக் பற்றி சொன்னால் அப்படியே ட்ரிக் போட்டு போயிடுவார். ஆனால் இந்த பையன்கிட்ட சொன்னால் போய் பேரண்ட்கிட்ட சொல்லுவான். 8th 9th படிக்கிற பையனுக்கு உள்வாங்கிட்டு அதை உடனே வீட்டில் போய் சொல்லுவான். பேரண்ட்டுக்கிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். அது மூலமாக என்ன பண்ணுவோன்னா விழிப்புணர்வு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்ட்டாக பிளாஸ்டிக்கை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லி பார்த்துட்டோம். அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, திருப்ப கேள்வி கேட்குறது, ஏன் நீங்கள் பிளாஸ்டிக்கை தடை பண்ணான்னு. உடனடியாக தடை பண்ணிட முடியாது. வியாபாரிகள் இப்படி பல பேருடைய சௌகரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது. வியாபாரிகிட்டேருந்து கடுமையான எதிர்ப்பு வருது இந்த பிளாஸ்டிக். அது படிப்படியாக தான் செயல்படுத்த முடியும். எத்தனையோ இந்த பிளாஸ்டிக்கில் எத்தனையோ வகைகள் இருக்குது. அதில் முதல் படியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேரி பேக்கை மட்டும் தடை பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து தான் தடை பண்ணுவாங்க. இதை நாங்கள் இந்த விழிப்புணர்வு அந்த சின்ன பசங்கள்கிட்ட சொல்லும்போது நல்ல அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ கிராமங்களில் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த சில வேதாரண்யம் பகுதியில் சில கிராமங்களில் பிளாஸ்டிக்கே தடை பண்ணுறாங்க. முழுக்க காரணம் என்னென்னா, அவங்களே தடை பண்ணிக்கிட்டாங்க. இந்த தேசிய பசுமை படையோட மாணவர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம் போகிறது, பேரணி நடத்துறது, மக்கள்கிட்ட போய் வீடாக போய் பிட் நோட்டீஸ் கொடுக்கறது, இப்படியே கொடுத்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்து ஒரு சில கிராமங்களில் அப்படியே மக்கள் இப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கெட்டாக வரக்கூடிய பிளாஸ்டிக் கூட எடுத்து பத்திரப்படுத்தி அதை எப்படி அப்புறப்படுத்துகிறோமோ முறையான விதத்தில் அதை அப்புறப்படுத்துகிறாங்க. ரோட்டில் எல்லாம் போடுறதில்ல, எரிக்கிறதில்ல. இது அந்த மாணவர்கள்ட்ட நாங்கள் சொல்லுவோம். இந்த பிளாஸ்டிக்கை எரித்தா அது மூலமாக நம்மளுடைய உடம்புக்கு நம்மளுடைய நுரையீரலில் பாதிப்பு வரும். அதே போல் பிளாஸ்டிக்கை போட்டால் அது மக்காது, சாக்கடை அடைச்சிக்கும். இப்படி அதனுடைய தீய விளைவுகளை பற்றி நாங்கள் சொல்லும்போது அந்த மாணவர்கிட்ட அது உள்வாங்கி அதை என்ன பண்ணுறாங்கன்னா செயல்படுத்துகிறான். அதனால தான் இந்த தேசிய பசுமைப்படைங்கிற அமைப்பு 9th 8th 9th 10th 11th 12th பசங்களுக்கு வச்சுருக்கோம். ஓரளவு வெற்றியும் கிடைக்குது. இப்போ தேசிய பசுமைப்படைன்னா உடனே ஒன்று பசுமைன்னா ஒரே மரத்தை மட்டும்தான் அவங்க நடுறதுங்கிறது எங்கள் வேலை இல்லை. அதுலேயே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. தேசிய பசுமைப்படை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மரங்களை நடணும், பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும், பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்கணும். தேசிய பசுமைப்படைங்கிறது பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்கணும். அப்புறம் அந்த பொது இடங்களில் கழிப்பிடங்களாக மாற்றுறது, பொது இடங்களை அதையும் தடுக்கணும். அது இந்த மாதிரிலாம் பிரச்சாரம்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய ரீசன்ட் பாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நாங்கள் அதில் வெற்றிகரமாக நிறைய செயல்பட்டுருக்கோம். இப்போ திறந்த வெளியில் மலஜலம் கழித்தல்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரமே பண்ணோம். அது இப்போ என்னென்னா கிராமங்களில் நல்லா சென்றடைஞ்சிருக்கு. அவங்கவுங்க வீட்டிலையே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டாய்லெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அரசனுடைய மானியத்தையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அரசாங்கம் இவ்வளோ உதவி செய்து நீங்கள் அதை பயன்படுத்திங்க அப்படின்னு. அதனால் கிராமப்புறங்களில் அது சுத்தமாக இப்போ ஒழிஞ்சிச்சு. இப்போ அதே போல் எங்களுடைய முக்கியமாக பூமியை பற்றி நம்ம சொல்கிறோம். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதை சோலைவனமாக நமக்கு விட்டுட்டு போனாங்க. நம்மளுடைய சந்ததியினருக்கு பாலைவனமாக நம்ம அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ பெரிய பிரச்சனை, எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய பிரச்சனை தண்ணீர். இந்த தண்ணீர்னால் இப்போ எதிர்காலத்தில் இப்பயே நம்மெல்லாம் ஆற்றுல பார்த்தோம், குளத்தில் பார்த்தோம், கிணத்துல பார்த்தோம். இப்போ இதில் பாட்டிலில் பார்த்துட்ருக்கோம். எதிர்காலத்தில் கேப்சூல்ஸில் தான் தண்ணியை பார்ப்போம் போல இருக்குது. ஒரு கேப்சூல் வாங்கி வாயில் போட்டுட்டு, வாட்டர் கேப்சூல் வாங்கி வாயில் போட்டுட்டு போயிட்டே இருக்கோம். அது தன்னாலேயே அது சால்வ் ஆகிடும், டிசால்வ் ஆகிடும், தன்னாலேயே தண்ணி உள்ளே போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கு. ஆக்சிஜன் ஏர், ஆக்சிஜனும் அப்படி தான். பார்லரில் போய் ஆக்சிஜன் கொஞ்சம் நேரம்
ஒரு மணி நேரம் பார்லில் போய் உட்காந்துட்டு 300 பணத்தை கொடுத்துட்டு அப்பாடா நல்ல ஏர் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த அளவு அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து இப்போ தெரியல. சில சிட்டிஸ் பெரிய மாநகரங்களில், இப்போ வெளிநாடுகளில் சில மாநகரங்களில் அதெல்லாம் உணர முடியுது. இப்போ நம்ம சென்னையிலேயே காலை நேரங்களில் பார்த்திங்கன்னா பொல்யூஷன், காலை நேரங்களில் வாகன புகை. இப்போ நாங்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, தொழிற்சாலையிலேருந்து வர கழிவை நம்ம தடுக்க முடியாது, பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறத நம்ம தடுக்க முடியாது. நம்ம என்ன செய்ய முடியும்? சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம உடம்ப நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், மின்சார சிக்கனம் நம்ம பின்பற்றணும். ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா ஏன் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஆஃப் பண்ணணும். வாட்டரில் எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வாட்டர் வந்து எங்கேயாவது வந்து டேப்லேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு மாணவர்கள்ட்ட நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்மளால் செய்ய முடிந்தது என்ன செய்வோம்? பிளாஸ்டிக் குப்பைகள் கிடந்ததா எடுத்து அப்புறப்படுத்தணும். ஒரு சின்ன காய்கறி தோட்டம் போடுங்க, வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி. ஏன்னா சின்ன சின்ன விழிப்புணர்வு இதெல்லாம் நான் வந்து இயற்கையோடு ஒன்றி. இப்போ இந்த வருஷம் சுற்றுச்சூழல் தினத்தில் என்ன மோட்டோன்னா, ஒரே ஒரு பூமி, இது வந்து ஸ்லோகன். என்ன மோட்டோ அப்படின்னா, இயற்கையோடு இயந்து வலிமையுடன் வாழ்வோம். இயற்கையோடு இயந்து வாழணும், இயற்கையோடு ஒன்றி போகணும். இப்போ பேக் டு நேச்சர்னு வெளிநாட்டில் எல்லாம் திரும்பவும் பழையபடி செல்லையும் ரேடியோவையும் டிவியையும் தூக்கி இருந்துட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டில் போய் பழையபடி குடிசை போட்டுட்டு வாழ்கிறதுக்கு இப்போ மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அந்த அளவுக்கு பேக் டு நேச்சர்னு மக்கள் வந்து இயற்கை வெறுத்து போயிட்டு. இப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பாருங்களேன், எல்லாருக்குமே செல்ஃபோனை கண்டாலே எரிச்சலாகிடும். ஏன்னா இன்றைக்கி அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது. பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் என்னென்னா நாளடைவில் இப்போ இருக்கிற ஆர்வம் வந்து அந்த செல்லு அது இதெல்லாம் குறைஞ்சிரும். இயற்கையோடு தன்னாலேயே ஒன்ற ஆரம்பிச்சிடும். இப்போ இயற்கையோடு இருந்துகிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். மழையில் நனைவாங்க, வெயிலில் நனைவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க. ஒரு சின்ன ஃபீவர் கூட, ஒரு சின்ன தும்மல் கூட அவங்களுக்கு வராது. ஓடி ஓடி இயற்கையை விட்டு நம்ம ஒளிஞ்சு போய் வீட்டுக்குள்ளேயே நம்ம இயற்கையை விட்டு விலைக்கு போகிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன மழைக்கே நமக்கு தும்மல் வருது, இருமல் வருது. ஆக இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை வாழ்ந்து வலிமையுடன் வாழணும். அதுதான் இந்த வருஷத்தினுடைய ஐநா சபையினுடைய மோட்டோவாக இருக்குது. அதில் நமது பூமி நமது தாயாக இருக்குது. அது நமக்கு சந்ததியினருக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அதுக்கு நெகிழி பயன்பாடு இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அதனுடைய ஆபத்துகள் தெரியாமல் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நெகிழி பயன்பாட்டை குறைக்கிறது முதலாய ஒரு நோக்கமாக இருக்குது தேசிய பசுமை படையினுடைய. அப்புறம் கழிவு மாசுபாடுங்கிறது அடுத்த பிரச்சனை. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு. இப்போ காற்று மாசுபாடுன்னா வாகன புகை, தொழிற்சாலை புகை, நம்ம மாசுபடுத்துகிற பாதியை அது பண்டிகை காலங்களில் எரிக்கிறது, அது மாதிரி விபத்துக்களை உண்டாக்கக்கூடிய அளவில் பண்டிகை காலங்களில் நடந்துக்கிறது, ஒலிபெருக்கியினுடைய சத்தம், இப்படி எல்லா இடமும் மாசுபட்டுருக்கு. இதை நாளடைவில் நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மாசுபாடு முக்கியமான காற்று மாசுபாடு. இப்போ வந்து சில மாசுபாடுகளை வந்து அரசு தான் தடை செய்யணும், மாசு கட்டுப்பாடு வாரியம் தான் தடை செய்யணும். சில இது நம்மளே பின்பற்றலாம். என்னென்னா, ஆடு மாடை கொண்டு போய் கூடிய வரைக்கும் குளத்தில் குளிக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சு குளிப்பாட்டலாம், இல்லை தண்ணி மட்டும் ஊற்றி குளிப்பாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் மனிதர்களும் அங்கே குளிச்சிக்கிறாங்க குளத்தில். அதே குளத்தில் வந்து ஆடு மாடும் குளிப்பாட்டிக்கிறாங்க. ஒரு காலத்தில் அதான் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு. அதனால் நம்மளும் கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த மாதிரி நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, நம்ம குப்பை கொட்டுறது பெரிய நியூசன்ஸ். அது குப்பை 2 இடத்துல கொட்டுறோம். அந்த கொட்டுறதுனுடைய விளைவு என்ன ஆகுது? முனிசிபாலிட்டியில் என்ன செய்கிறாங்க? நம்மகிட்ட வாங்கிட்டு போய் குப்பையை இன்னொரு இடத்துல டம்ப் பண்ணுறாங்க. அது நேரம் எப்போ அமையுதோ அந்த நேரத்தில் சில பேர் கொளுத்தி விட்டுறாங்க. அது அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வருது. இப்போ என்னென்னா, அந்த மறுசுழற்சி பண்ணுற மாதிரி நாங்கள் மாணவர்கள்ட்ட தான் சொல்கிறது. மஞ்சப்பையை பற்றி இப்போ தீவிரமாக சொல்லிட்டுருக்கோம். ஏன்னா மறுசுழற்சி, அந்த மறுசுழற்சி பண்ணி ஒரு பொருளை வந்து மறுசுழற்சி பண்ணுறதா இருந்தால் நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஒரு கடைக்கு எடுத்து போனாலே பிளாஸ்டிக் பேக் எடுத்துகிட்டு போவோம், ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா ஒரு வயர் கூட. ஏன்னா அதை வந்து உடனே நம்ம எரிக்க போகிறதில்ல, இப்போ புதைக்க போகிறதில்ல. இப்போ கேரி பேக்னால் வாங்கிட்டு போட்டு போயிடும். ஏகப்பட்ட பொல்யூஷன், ஏகப்பட்ட இந்த குவியலாக அது இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, மாற்று ஏற்பாடு என்ன இருக்குது? சணல் பை. இன்னும் அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த பேப்பர் தாள்லேயே வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க.
இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரதுக்கான ஏற்பாடுகள்லாம் மாணவர்களுடைய விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த மாசுபாடற்ற உலகத்தை உண்டாக்குறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. அப்புறம் தனி மனித கட்டுப்பாடுகள். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஒரு சாம்பார் பாக்கெட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம வாங்குறதோடு தானே கொடுக்குறாங்க. சாம்பார் பாக்கெட்டு அந்த சூடாக அந்த சாம்பார் பாக்கெட்டை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். ஆமாம். அது என்ன ஆகுது, வயிற்றுக்கு உள் போகிறோம். வயிறினுடைய உள் சுவர் வந்து சென்சிட்டிவானது, ரொம்ப மென்மையானது. அது அதில் போய் இந்த பிளாஸ்டிக்கினுடைய ஒரு 0.01% அதில் போய் ஒட்டினா கூட போதும். அப்படியே நாளடைவில் என்ன ஆகும்னா அந்த இடத்துல கட்டி வரும். நமக்கு இன்னும் பண்ணுது அப்படின்னு சில பேருக்கு அது வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்துடும் வெளியில். சில பேருக்கு வந்து அப்படியே கட்டி மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் சாதாரண வயிற்று வலின்னு நினைப்போம், அப்புறம் அல்சராக மாறும். அல்சர் நீண்ட நாள் அல்சர் எதில் கொண்டு போய் விடும்? புற்றுநோயில் கொண்டு போய் விடும். ஆக புற்றுநோய்க்கு முக்கிய காரணமாக இருக்குது. நுரையீரல்லையும் வயிற்றுப்பகுதிகள்லையும் எதிர்காலங்களில் புற்றுநோய் அதிகமாக வந்து டாக்டர்கிட்ட வந்து நிறைய பேர் நிற்பாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது இந்த பிளாஸ்டிக்கில் சூடாக பயன்படுத்திக்கிறது. பிளாஸ்டிக்கில் வந்து சட்னி வாங்கினா பெரிய பாதிப்பு கிடையாது, சாம்பார் வாங்கினா பாதிப்பு. பிளாஸ்டிக்கே வேண்டாம் சொல்கிறேன். நம்ம தனி மனிதன் வந்து பாதுகாத்துக்கிறது எப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். இப்போ சாம்பார் பிளாஸ்டிக்கில் இப்போ ஒரு மத்தியானம் சாப்பாடு லஞ்ச் வாங்கிட்டு வரோம் ஹோட்டலில், என்ன ஒரு 10 பேக்காவது சுற்றி பிளாஸ்டிக் பேக் இருக்குது. அதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, இந்த ரீசன்ட் ஃபியூச்சரில் பெரிய பாதிப்பு இந்த மக்களுக்கு வரப்போகுது. அதை உணர்ந்து இந்த பிளாஸ்டிக்கை அவங்க தவிர்த்துக்கிட்டால் நல்லது. அப்புறம் மாணவர்கள்ட்ட நான் சொல்கிறது, மரக்கன்றுகளை நடுங்க. பூமி வந்து வெப்பமாயிட்டுருக்கு, கடல் உருகிட்டுருக்கு, கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டு இருக்கு, பனிப்பாறைகள்லாம் உருகுது, ஓசோன் மண்டலம் பாழாகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த எச்சரிக்கையெல்லாம் யாருக்கு, பூனைக்கு மணி கட்டுறது யார்? அதனால் வந்து மாணவர்களுடைய முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தலைமுறை அந்த மாணவர்கள் நிச்சயமாக ஒரு உணர்ந்து அதை மாற்றிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்களே அதை கண்கூடாக பார்க்குறோம். இது வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறாங்க. இந்த விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறது எவ்வளோ பாதிப்பை உண்டாக்க போகுதுன்னு இப்போ தெரியாது. நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகள்லாம் ஆமாம், நான் ஒருத்தன் தான் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி என்னத்தை இந்த பூமியை காப்பாற்ற போகிறேன்னாங்கிற எண்ணம். ஒவ்வொருத்தரும் அது மாதிரி நினச்சாங்கன்னா, இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணி 20-25 வருஷம் 25 வருஷமாக நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். மஞ்சப்பை, சணல் பை. நான் இப்போ பேச்சுக்காக இங்கே ஒன்றும் சொல்ல, நான் எப்போ போனீங்கனாலும் என்னை சந்திச்சிங்கன்னா பார்க்கலாம். கூடிய வரைக்கும் 99% என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பேக் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருந்தேன். நான் மேக்ஸிமம் சைக்கிளில் தான் போகிறேன். ஏன்? வாகன புகை அவசரம் இல்லைன்னா சைக்கிளில் போகலாமே. ஒரு சின்ன விஷயத்துக்காக பைக் எடுத்துகிட்டு போகிறது, வாகன புகை. பொது வாகனங்களை நான் பயன்படுத்திட்டுறேன். ஆட்டோ, என்கிட்ட வந்து கார் இருக்குது, என்கிட்ட வந்து பைக் இருக்குது. அவசரம்னா மட்டும்தான் அதை எடுக்கிறேன். சைக்கிளில் போகலாம், தாராளமாக சைக்கிளில் போகலாம். சைக்கிளில் போனால் நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்மளால் முடிஞ்ச அளவு பூமிக்கும் ஒரு உதவி செஞ்சிட்ருக்கோம். ஆக இப்படி தனி மனித கட்டுப்பாடுகள் இப்படி தான் இருக்கணும். அதனால் உடற்பயிற்சியாகவும் ஆகிடுது. ஆக இப்படியெல்லாம் வந்து நம்ம தனி மனிதன் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தோம்னா இந்த பூமியை நம்ம நிச்சயமாக மீட்டெடுக்கலாம். மரம் நடுவோம், மழை பெறுவோம். இதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றிங்க. இப்போ அடுத்து இதை இளைஞர்கள் எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும்? ஏன்னா இப்போ இளைஞர்கள் கையில் தான் நாடு இருக்குன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவார். இது இளைஞர்கள் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் வரும் தலைமுறையினர் இது கரெக்டான வழியில் கொண்டுட்டு போக முடியும். ஒரு எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களில் சொல்கிறேன். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் அதில் ஓய்வு பண்ணுறதில்ல. அந்த அரசினுடைய சட்டத்திட்டங்களை ஜாலி ஒன்றும் இல்லை, அது இயல்பு. அது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு ஜாலி, அவங்களுக்கு அதை ஒரு இதாக எடுத்துக்கிறது, சீரியஸாக எடுத்துருக்கு. இந்த என்எஸ்எஸ், என்சிசி இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து கல்லூரிகளில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திட்டு வர்றாங்க. மாணவர்களே கண்கூட அதை பார்க்க முடியும். அது போன்ற அமைப்புகளில் மாணவர்களை ஈடுபடுத்தி அவங்க மூலமாக அந்த பிரச்சாரத்தை இன்னும் வலுவூட்டலாம். அதில் ரொம்ப நன்றிங்க. இப்போ பெட்ரோல் வாகனங்களை தவிர்த்து போனால் இப்போ வெஹிக்கிள்ஸ்ன்றது இப்போ கரண்ட்டில் வந்துகிட்டு இருக்கு. இது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தவிர்க்கும். அதில் சில டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதையும் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இன்னும் 10 வருஷத்தில் அதுதான் நடக்க போகுது. இன்னும் 10 வருஷத்தில் எல்லாமே வெஹிக்கிள் தான் வந்து சோலார்
வெஹிக்கிள் இதுதான் நம்ம எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். வீடுகள்லேயே எல்லாருமே மிக்சர் அவங்கவுங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடுகளில் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க வந்து சோலார் எனர்ஜி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாளடைவில் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம், நிச்சயமாக நல்லது நடக்கும். கண்டிப்பாங்க ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி, இந்த வணக்கம். நிகழ்ச்சிக்கு வணக்கம். வணக்கம். ஜிஎஸ் பிள்ளை கம்யூனிட்டி ரேடியோவிற்கு எனது மனமிருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. இது போன்ற தொடர்ந்து பல செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய ரேடியோ இஜேஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0 மெகாஹெர்ட்ஸ். இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. நன்றி. அந்த சாரோட ஒரு நம்பர் கேட்டீங்கல்ல சார், அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொடுத்துறாங்களா?